பண்ணைக்கீரை வாங்கி வச்சுருக்கேன். இது எப்போவாவது அந்த பண்ணைக்கீரை கிடைக்கும். கீரைக்காரம்மாட்ட சொன்னப்போ இன்றைக்கி கொண்டு வந்தாங்க. இது கடையலாம், பருப்பு போட்டு கடையலாம். பருப்பு போட்டும் கடையலாம், பருப்பு இல்லாமலும் கடையலாம். நான் பருப்பு போட்டு இன்றைக்கி கடைய போகிறேன். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ கீரை செய்கிறதுக்காக கொஞ்சமாக பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி நம்ம வேக வச்சிடலாம். ஒரு மண் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்ச பருப்பு நல்லா கழுவிட்டு போட்டுடலாம். போட்டிருக்கோம் இல்லையா, இது கூடயே கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 4-5 குருமிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகா, 2 பச்சை மிளகா, ஒரு பல் பூண்டு அப்படியே போட்டுருங்க. இது கொஞ்சம் வேகட்டும். இப்போ கீரையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இலை பார்த்திங்கன்னா நல்லா நீட்டமாக இருக்கும், சின்னதாக நீட்டமாக இருக்கும் இலை. இதோட டிப்பில் மட்டும் இந்த மாதிரி இருக்கும், சாதாரண தண்டு கீரை மாதிரி இருக்கும். சைடில் இருக்கிற இலை வந்துட்டு இப்படி நீட்டமாக இருக்கும். பருப்பு இன்னும் கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம கீரையை இதில் போட்டுக்கலாம். ரொம்ப வேகக்கூடாது, இன்னும் கொஞ்சம் மட்டும் வேகட்டும். நம்ம உப்பு எதுவும் ஆட் பண்ணல. உப்பு கடைசியில் கீரை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ பருப்பு ஓரளவுக்கு வெந்துருச்சு. நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம். கீரை நம்ம கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நம்ம அப்படியே கழுவி வச்சுருக்கோம்ல, அப்படியே போட்டால் போதும். சின்னதாக ஒன்றும் கட் பண்ண தேவையில்லை. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இது கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் அப்படியே வெந்துட்டு இது அப்படியே உள்ளே போயிடும். இந்த கீரையெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், மூடியும் போட வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ கீரை மேலே வரைக்கும் இருந்தது பார்த்திங்களா, இப்போ கொஞ்சம் உள்ளே போயிருக்கு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து மெதுவாக இப்படி இங்கே இருக்கிற கீரையை அப்படி இந்த சைடில் அப்படியே பண்ணி விடுங்க. ஸ்டவ் சிம்மில் இருக்கட்டும். இது அப்படியே வேகட்டும், மூடி போட வேண்டாம். இப்போ கொஞ்சமாக மட்டும் தேங்காய் எண்ணெய் மேலே ஊற்றிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஊற்றினா போதும். இப்போ உப்பு நம்ம போட்டுடலாம். நான் கல் உப்பு தான் போடுறேன், கொஞ்சமாக போட்டுடலாம். அப்புறம் பத்தலைன்னா அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு, கீரையும் வெந்துருச்சு. இப்போ நம்ம தாளித்து கடைஞ்சிடலாம். கீரை கடையிறதுக்காக நான் வேறொரு பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். மண் பாத்திரத்துலேருந்து இதில் மாற்றிட்டேன். தாளிக்கிறதுக்காக பாத்திரம் வச்சுருக்கேன். நம்ம தேங்காய் எண்ணெயில் தாளிக்கலாம், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது காயட்டும். இல்லை தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். ஏன்னா ஏற்கனவே கீரை வேக வைக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருக்கோம். அதனால் ஒரு மிளகாய் மட்டும் எடுத்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சீரகம். எண்ணெய் காயட்டும், தாளிச்சிடலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே இது அந்த பாத்திரத்தில் மாட்டிட்டு கடைஞ்சிடலாம். இப்போ தாளிச்சதெல்லாம் இதுக்குள்ளே போட்டிருக்கேன். இப்போ நம்ம கடைஞ்சி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பருப்பு மத்து எடுத்துகிட்டு கடைஞ்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம கோர்ஸ் கொடுத்து கடையும் போது சம்டைம்ஸ் மண் பாத்திரம் வந்துட்டு உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கடையிறதுக்கு மட்டும் நம்ம வேறு பாத்திரத்தில் ஊற்றி எடுத்துகிட்டு கடைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் மண் பாத்திரத்தில் ஊற்றி பாருங்க. இன்னும் இந்த மிளகாய் வெங்காயம்லாம் சரியாக மசியலை. இப்போ நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து கடையணும். பாருங்கள், இப்போ நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் நம்ம மண் பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மண் பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. பாருங்கள், அந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்கிறனால மூடி வைக்கக்கூடாது கீரை. அப்படி செய்யனால அதே பச்சையாக நல்லாயிருக்கும்.
சூடு சாதத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள்.